ஹாய் டூட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா, இப்போ வர நிறைய மூவிஸ்ல வைலன்ஸுங்கிறது ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது. அது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுதுன்னா, நம்ம நார்மலா இப்போ பார்த்து ரசிக்கிற ஒரு சில ஹீரோஸ் கூட இந்த வைலன்ஸுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே இப்போ வர நிறைய பேன் இண்டியா மூவிஸ் முதற்கொண்டு ஏ சர்டிஃபிகேட் வாங்குற லெவலில் போயிருக்கு. ஸோ நிஜமாவே இந்த படத்துங்களுக்கெல்லாம் வைலன்ஸுங்கிறது அது இந்த டைமில் வச்சே ஆகணுமா? அப்படி வச்சா அது வந்து ஒரு ப்ரொமோஷனாக அமையுதான்? இது ஒரு விஷுவலி அப்படி என்ன தான் அந்த வைலன்ஸில் இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வைலன்ஸுங்கிற விஷயம் எந்த ஒரு இடத்துல வந்து தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டியாக ஃபைட் சீன்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ இந்த ஃபைட் சீன்ஸ்னு வரும்போது நார்மலாக இருக்கிற ஒரு சில மூவிஸில் இருக்க ஃபைட் சீன் எடுத்து பார்த்தோம்னா, தேரி, பைரவா, சண்டைக்கோழி, அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி, இந்த மாதிரி நிறைய படத்தில் ஃபைட் சீன்ஸ் இருக்குது. பட் அதுங்களுக்கெல்லாம் வைலன்ஸ் வந்து தேவையானு கேட்டிங்கன்னா எந்த விதத்தையும் தேவைப்படல. ஏன்னா அந்த ஒரு கதைக்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் தேவையான அந்த ஒரு ஃபைட் சீனில் வைலன்ஸுங்கிற ஒரு விஷயம் இந்த அளவு தேவைப்படல. ஏன்னா அதுக்கான காரணம் இருந்தால் அந்த வைலன்ஸ் வந்து யூஸ் ஆகும். இப்போ இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா, வைலன்ஸுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு சில மூவிஸும் இருக்குது. அது என்னென்னா, பருத்தி வீரன், வடச்சென்னை, அசுரன், விசாரணை, இந்த மாதிரி நிறைய படத்துங்களில் வைலன்ஸுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த வைலன்ஸ் இருந்தால் தான் அந்த படத்தில் வந்து அந்த சொல்லப்படுற கான்செப்டும் சரி, அந்த ஸ்டோரியும் சரி, அந்த ஒரு சீனை வந்து விஷுவலி கன்வே பண்ணணும்னா இந்த இடத்துல வைலன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த இடத்துல வைலன்ஸ் இல்லாமல் அந்த ஒரு சீனை நம்ம ஃபுல்லாக பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு பருத்தி வீரன் படத்தை ஒரு மாதிரி ஒரு சுந்தர் சி மாதிரி ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தா அந்த படம் அந்த அளவு ஒரு அக்யூரேட்டான ஒரு மூவியாக வந்திருக்காது. அதே மாதிரி வடச்சென்னை படத்தை அட்லி டைரக்ட் பண்ணியிருந்தா அந்த படமும் ஒரு அக்யூரேட்டான மூவியாக வந்திருக்காது. ஸோ அப்படின்னா எந்தெந்த கதை எந்தெந்த டைரக்டர்கிட்ட இருக்கோ அந்த ஒரு அவுட்புட்டு தான் அது ஒரு அக்யூரேட்டான ஒரு அவுட்புட்டு. இப்போ இதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம திரைப்படத்தை வடச்சென்னை டைரக்டர் வெற்றிமாறன் எடுத்தாரோ இல்லைனா பாலா எடுத்தாரோ, ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துலையும் அந்த ஒரு கான்செப்ட் வந்து அடிவாங்கும். ஒரு கதைக்கு வைலன்ஸ் தேவைன்னா வைக்கலாம். அதே மாதிரி ஒரு படத்துக்கு வைலன்ஸ் தேவை இல்லைன்னா வைக்க தேவையில்லை. அவ்வளோதான் மெயின் கான்செப்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தான், ஒரு படத்துக்கு வைலன்ஸ் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது சென்சார் வைஸ் ஏ சர்டிஃபிகேட் தான் ஆகும். ஸோ அப்படி ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தேட்டரில் போகும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஸோ நார்மல் ஆடியன்ஸ் தான் போய் பார்ப்பாங்க. ஸோ அப்படி போய் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு கலெக்ஷன் வைஸும் அடி வாங்கும். பட் இதெல்லாம் இந்த வைலன்ஸ் அப்புறம் ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. இது எந்த அளவு நார்மல் ஆயிடுச்சுன்னா, ரீசெண்டாக அந்த கூலி படத்துக்கு கூட ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கினாங்க. அது அவங்க வேணும்னே வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. பட் மூவியில் அந்தளவு சொல்கிற அளவுக்கு வைலன்ஸும் பட் அந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ த மோரல் ஆஃப் த வீடியோ இஸ், படத்துக்கு நிஜமாவே வைலன்ஸ் தேவைன்னா வைக்கலாம். வேறு அதுக்கு வைலன்ஸ் தேவை இல்லைன்னா வைக்க தேவையில்லை. ஸோ அதுக்கு வைலன்ஸ் வேணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுறது என்னன்னா அந்த படத்தோட ஸ்டோரி தான் முடிவு பண்ணும். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்